ஸ்க்ரீன் வந்துக்குதா? லோட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணிட்டு போன கிளாஸ்ல நாங்க நிப்பாட்டி எடுத்து பார்ப்போம். இந்த ரெண்டு ஒற்றுமை வேற்றுமை நிப்பாட்டியும் உண்டா ஒன்று பார்ப்போம். سندع الزبانية திருப்பி போதுங்க. سندع الزبانية ரெண்டாவது وإذا النفوس زوجت கொஞ்சம் வித்தியாசம் எடுத்து பார்ப்போம். ரெண்டாவது وإذا النفوس زوجت. ஓகே. அடுத்த கடைசி எழுத்து எங்களோட ஷீனுடைய எழுத்து. இது எழுத்து உள்ள வித்தியாசம் என்னென்றால், நாங்க சீன் என்ற எழுத்தை உச்சரிக்க நேரம் ஒரு விஷயம் சொன்னோம், முன்னுக்கு இருக்கிற ரெண்டு பல்லையும் நேரா வச்சு கொண்டு உச்சரிக்கணும். இந்த பல் ரெண்டையும் நேராக வைத்துக் கொண்டிருக்கிறதுல சின்ன ஒரு வேறுபாடு எடுத்துக்கொண்டோம் என்றால், முன் பல்ல கொஞ்சம் முன்னுக்கும் பின்னுக்கு ஆக்கினாலோ அல்லது கீழ் பல்ல முன்னுக்கு பின்னுக்கு ஆக்கி இந்த சமாந்தரமாக சமனா ஒன்று கொண்டு நேரா ஆக்கிறத கொஞ்சம் இல்லாமல் ஆக்கி அதுக்கு நாங்க முன்பின் கொஞ்சம் ஆக்கினோம் என்றால் இந்த ஷேட சவுண்ட் எடுத்துக்கொள்ளையிலும் அது ஆல்ரெடி இந்த லேசு. ரெண்டாவது அந்த சவுண்ட் கீழ் நோக்கி வரணும். ஷேங்கிறது கீழ் நோக்கி வந்துடணும், மேல் நோக்கி ஷாக்கு போயிடக்கூடாது. இது வந்து பாவம். إن شانئك هو الأبتر. இது போதுமா? إن شانئك هو الأبتر. ஹூ பெரிய ஹால சவுண்ட் வரணும். ஹூவல் அப்தர். إن شانئك هو الأبتر. குட். ஒரு பாவம். ليلة القدر خير من ألف شهر. இல்ல மின் அல்ஃபி ஷஹர். ليلة القدر خير من ألف شهر. ஷஹர் என்கிறது பல. ஷஹு ஷஹு என்று ஹாவ கலக்க வேணும். ஷஹ் ஷஹ் ஷஹர் என்று கலக்காம போதும். ليلة القدر خير من ألف شهر. ரெண்டாவது وإنه على ذلك لشهيد. தால் கலக்கிறது சவுண்டா வரணும். இப்போ وإنه على ذلك وإنه على على ذلك لشهيد. திருப்பி وإنه على ذلك لشهيد. மூன்றாவது ومن يعمل مثقال ذرة شرا يره. முதலாவதுங்க ஹாவ கலக்காம போறேன் பாவம். ليلة القدر خير من ألف شهر.
ஹாய் பாபு. فهو في عيشة راضية ரெண்டாவது. إن شانئك هو الأبتر திருப்பி பாருங்க. إن شانئك هو الأبتر மூணாவது. من شر ما خلق நாலாவது. وجعلنا النهار وجعلنا النهار معاشا திருப்பி பாருங்க. وجعلنا النهار معاشا வளைஞ்சு வரணும். அதை ஃபோர்ஸ் பண்ண வேணும். அது போல என்ற அந்த வருதானே தொண்டையினூடாக வளைஞ்சு வரணுமே தவிர அந்த இடத்துல நாங்க ஃபோர்ஸ் பண்றது போல. وجعلنا النهار معاشا معاشا معاشا. معاشا நீ அதை போஸ்ட் போஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த போஸ்ட் பண்றது அலிஃபா போகுது. அது வந்துடும் கடைசி. ம ம معاشا معاش மஆண்டு போஸ்ட் பண்றது கூட பேல. அந்த கஷ்டப்பட்டு போஸ்ட் பண்ணக்கூடாது. போஸ்ட் பண்றது முன்ன என்ன நடக்கும் என்றால் முன்னாடி வர எழுத்து அந்த எழுத்து தனியா என்ன செய்யும், பிரிஞ்சு பேத்திடும். அப்ப மீமை விட்டுட்டு ஆயிரம் தனியா போஸ்ட் பண்றோம், அப்படி அல்ல. அது அப்படியான போஸ்டிங் வாரது அலிஃபுக்கு மட்டும்தான் இல்லையா. அப்படி அதோட சேர்ந்து தான் வரணும். மஆஷ معاشا என்று சேர்ந்து தான் வர வேண்டும். திருப்பி போதுங்க நாளாவது. وجعلنا النهار معاشا إن في ذلك لعبرة لمن يخشى ரெண்டாவது. إنما أنت منذر من يخشاها மூணாவது. وهو يخشى திருப்பி மூணாவது. وهو يخشى நாலாவது. فمن شاء ذكره ثم إذا شاء أنشره ரெண்டாவது. لمن شاء منكم أن இங்க يستقيم இங்க 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 பிரிஞ்சு வரணும். சவுண்டோட போஸ்ட் பண்ணி எடுக்கணும். மின்கும் ஐ யஸ்தகீம். இந்த போஸ்ட் பண்ணணும். இங்க நான் அந்த ஐனுக்கும் அலிஃபுக்கும் உள்ள வேறுபாடு இங்க தான் நிக்கிறேன். இங்க தனியா நல்லா போஸ்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். விளங்குதா? ம். لمن شاء منكم أن ஐ يستقيم தொண்டையிட பின்னுக்கால பிதிரப்படாது. நல்ல தொண்டை உள்ளுக்கு போகுது. ஐ அல்ல ஐ. அ ஐ
மின்கும் ஐ ஐ அ அ ஆய் ஆயின்னு பின்னுக்கு போறது பிள்ளை. لمن شاء منكم أن அதை يستقيم மட்டும் சொல்லுங்க. ஐ எஸ் தகை மட்டும் மோதி காட்டுங்க. أن திருப்பி ஒரு காதுங்க. يستقيم أن இந்த ஏட يستقيم சவுண்டா வசனமா நீங்க ஓத போக்குல வருதுங்கிறத பாருங்க பாப்போம். வசனமா ஓதுங்க. ஓதி பாருங்க. لمن شاء منكم أن எனக்கு வித்தியாசம் இல்லையா? يستقيم ரெண்டு ரெண்டு ஓதலுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப இது காணா பாத்துக்கணுமா? அது நீங்க தான் பிடிச்சுக்கணும். என்ன வித்தியாசம் எப்படி மாறுதுங்கிறத பாத்துக்கணும். மூணாவது நீங்க அந்த ஐஎஸ் தொகை மட்டும் في போது சரி, மொத்தமா ஓத போக்குல வாரது கொஞ்சம் பிழையாதுதான். அதான் வித்தியாசமா. நீங்க வேறுபாடா போயிட்டு பார்க்கணும், தேடி பாருங்க. மூணாவது. في أي سورة ما شاء ركبك திருப்பி வருங்க. في أي سورة ما شاء ركبك சரி. ரொக்கபக் நிப்பாட்டி ஓது இல்லாவே. அது எப்படி நிப்பாட்டி ஓதுற? அ ரொக்கபக். في أي سورة ما شاء ركبك நிப்பாட்ட தேவையில்லையா? ஒரு மூச்சில ஓதி பழகுனது இது சின்ன வசனம் என்ற வகையில. ஹைன்ஷால் அடுத்த பகுதிக்கு நான் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். இதுல சின்ன விஷயம் உண்ட உங்களுக்கு அப்டேட் பண்ணப்படுது பாருங்க. அல்லாஹுடைய லாம்ல நிப்பாட்டுறதா இருந்தால் யஷா அல்லாஹ் என்று நிப்பாட்ட போறீங்கன்னால் அந்த அல்லாஹுடைய லாம கட்டாயம் 6 அளவுக்கு நீட்டு தான் நிப்பாட்டணுமா? கூடியது குறைஞ்சது கூடியதுன்னு இல்லை, கட்டாயமாக நாங்க 6 அளவுக்கு நீட்டி தான் நிப்பாட்டணும். இதுல உங்களுக்கு சீனுக்கும் ஷீனுக்கும் இறுதியாக படிச்சிருக்கிற 2 எழுத்துக்களுக்கும் இடையிலான ஒற்றுமை வேற்றுமைகளை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. நீங்க பார்த்து வாசிக்கொள்ளும், இதுல பிரச்சனை உண்டிக்காது. அதே நேரம் இந்த வேறுபாடுகள் வருகின்ற வசனங்களை தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணி செஞ்சு தர வேண்டி வரும் இன்ஷா அல்லாஹ். நண்டை கிளாஸுக்கு ஏத்தாலும் அவங்களோட ஒர்க் இருக்குல்ல, நேற்று மீந்து மீந்து கொஞ்சம் வேலையானது பாருங்க. அடுத்தது கட்டாயம் நான் சொன்ன அந்த வேறுபாடுகளை பேசிட்டு பார்த்துக்கொள்ளணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.